பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டீடெயில்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்லாம்ஸ் சாப்டர் 122 verse 7. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரைமனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. ஆமேன். என் கண்பானவர்களே, இந்த நாட்டில் பார்க்கும்போது அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கா, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வியாதி நிமித்தம் அநேக காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வியாதி நிமித்தம் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானம் உன் அரமனைக்குள்ளே சுகம். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பாவுடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஏசப்பாவுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் செபிக்கும் போது ஏசப்பா உங்களுடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்பா என் கூடாரத்தில் ஏசப்பா என் அலங்காரத்தில் சமாதானம் என் அலங்காரத்தில் சுகத்தை நீங்கள் கொடுக்கிற தேவன் என்று நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இருக்கிற உங்களை சமாதானத்தை இல்லாத இருக்கிற எல்லா சூழ்நிலையில மாற்றி ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பா. உங்கள் குடும்பத்தில் ஒரு வேளை அநேக வியாதிகள் ஒன்று போனால் ஒன்று பலவீனப்பட்டு போறீங்களா? ஏசப்பா வார்த்தை சொல்லுது, உன் அலங்காரத்துக்குள்ளே சுகம். ஆமேன். நீங்கள் இந்த வசனங்களை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். நீங்கள் சமாதானமாய் சுகமாய் வாழ முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை எழுந்து போயிருக்கிறீங்களா, சுகத்தை எழுந்து போயிருக்கிறீங்களா, வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன். இலவசமாய் ஏசப்பா கொடுக்குற சமாதானம், இலவசமாய் ஏசப்பா கொடுக்குற சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பா நோக்கி செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த வேலை கூட ராஜா என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இல்லாதபடி சுகம் இல்லாதபடிக்கு வேதனையோடு இருக்கிறாங்களோ கண்ணீரோடு இருக்காங்களோ அப்பா நீங்கள் வாக்கு கொடுத்திருக்காப்பா, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானம் உன் அரமனைக்குள்ளே சுகம். இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில சமாதான சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் எல்லா சமாதானம் இல்லாத காரியங்களை நீக்கி போடுங்க. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துரு கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் செயலற்று போபடியாய் ஜெபிக்கிறோம். நீங்க சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவ ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.